சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினால இந்த வாரம் நீங்க நல்லா வாழ போறீங்க. நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும்னு அந்த கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இந்த வாரத்தில் 2024 செப்டம்பர் மாசத்துல 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம். இந்த காலத்துக்குரிய பலன்களை நம்ம பார்க்க போறோம். சந்திர பகவான் என்ன பண்றார்? அவிட்ட நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, 2 கிரகப்பெயர்ச்சி, மிக முக்கியமான கிரகப்பெயர்ச்சி இருக்கு. சூரிய பகவானை நம்ம பொதுவாகவே இந்த மாசந்தோறும் பயிற்சி அடைவர், அது இருக்கட்டும். அது போக 2 கிரகப்பெயர்ச்சி இருக்கு. 16ஆம் தேதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு, 19ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வர, 19ஆம் தேதி கன்னியா ராசிக்கு புதன் பகவான் உச்சம் அடைகிறார். இது ரெண்டையுமே மனசுல நம்ம வச்சுக்கணும். இந்த வாரத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, மாலயபட்சம், மகாலயபட்சம் சொல்லுவாங்க. அந்த மாலயபட்சம் இந்த வாரம் தொடங்கிறது. 18ஆம் தேதி மாலயபட்சம் தொடங்கிறது. இன்னைக்கு தேதி 16, நாளை மறுநாள் 18ஆம் தேதியிலிருந்து மாலயபட்சம் ஆரம்பிக்க போறது. பட்சம்னா 15 நாட்கள் அர்த்தம். மாலயபட்சம் என்றால் பித்ரு காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய 15 நாட்கள். அதாவது நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள், அப்பாவோ அம்மாவோ நம்முடைய முன்னோர்களோ தாத்தா பாட்டியோ, யார் வாழ்ந்து மறைந்தவர்கள், நம்முடைய மாமாவா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல நெருங்கிய உறவினர்கள், இவங்க எல்லாருமே நம்முடைய ஆசீர்வாதம் பண்ண, நம்மை காண, நம்மை ஆசீர்வாதம் பண்ண பூலோகத்திற்கு வரணும்னு விரும்புறாங்க. அந்த ஆத்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதற்கும் இறைவனுடைய அனுமதி வேணும் இல்லையா? அப்படி இறைவன் அனுமதி கொடுக்கக்கூடிய 15 நாட்கள் தான் இந்த மகாலயபட்சம். அப்போ நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உள்ள திதியை கொடுத்து, திதி கொடுக்கறது அவங்களுடைய உணவை கொடுப்பதுன்னு அர்த்தம். அவங்களுடைய திதியை இந்த காலகட்டத்தில் கொடுத்தோம்னா மகாலயபட்ச நேரத்தில் அவங்க மனம் உவந்து, நம்ம வாழ்ந்து மறைந்த பிறகும் நம்முடைய சந்ததி நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வாழ்த்துவார்கள். அதனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டமோ வேறு பிரச்சனைகளோ, எல்லா பிரச்சனைகளும் நீக்கி நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். இதற்காக நம்மளுடைய பெரியவர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாலயபட்சம். பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிடுவோம். இந்த மாலயபட்சம் நாளை மறுநாள் 18ஆம் தேதி துவங்குகிறது. இந்த 15 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளாவது முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள், நன்மைகள் நடக்கும். 21ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாள். நம்மளுடைய வாழ்க்கை சங்கடங்கள் வேற இருப்பதற்கு விநாயக பெருமான் காத்திருக்கார். அவரை வழிபடுங்க. 21ஆம் தேதி அவருக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மனதாலே கொண்டாடுங்கள். உங்க வாழ்க்கை நிம்மதியாகும். 22ஆம் தேதி கிருத்திகை விரதம். முருகப்பெருமானை கிருத்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே கிருத்திகை நட்சத்திரம் என்று என்னை விரதம் இருந்து வழிபடக்கூடியவர்களுக்கு நான் எல்லா வரத்தையும் அருள்வேன் முருகப்பெருமான் சொல்லியிருக்க. அந்த கிருத்திகை விரதம் 22ஆம் தேதி. ஆகவே கிருத்திகை விரதத்தை கடைபிடியுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த முருகப்பெருமானை வேண்டுங்கள், நன்மைகள் நடக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. மேஷராசி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அருமையா முயற்சி பண்ணலாம். இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத பலருக்கு கல்யாணம் திடீர்னு இப்ப ஃபிக்ஸ் ஆகும். எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுதா அப்படிங்கிற எண்ணத்துல பல பேர் இருப்பீங்க. சில பேர் எனக்கு கல்யாணமே வேணாங்க அப்படின்னு விரக்தியில வீடுகளில் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளா பொண்ணு பார்த்து ஒன்றும் அமைஞ்சிருக்காது. அந்த விரக்தியில மன விரக்தியில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும். ராசியிலையும் 2வது ஸ்தானத்திலையும் கிருத்திகை நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. மேஷ ராசியில அசுவினி பரணி கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு. ரிஷபராசி துவங்கும் போது இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வருது. ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த வாரம் ஒரு விரதம் இருக்கு. கிருத்திகை விரதம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த காலம் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே மேஷராசிக்காரர்கள் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல தினந்தோறும் விளக்கேற்றுங்க. பக்கத்தில் உள்ள கோயில போய் விளக்கேற்றுங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை வேண்டிக்கிட்டு, இப்படி ஒரு சொத்து வாங்க விரும்புறேன், ஒரு வீடு வாங்க விரும்புறேன் அப்படின்னா வீடு வாங்க விரும்புறேன்னு சொல்லி விளக்கேற்றுங்க. எனக்கு வீடு கட்டக்கூடிய அனுக்கிரகத்தை கொடு முருகப்பெருமானேன்னு வேண்டிக்கோங்க. இப்படி தினந்தோறும் இந்த வாரம் முழுவதும் நீங்க செய்யும் போது நல்ல முறையில் உங்களுக்கு வீடு அமைப்பு ஏற்படும். பல பேருக்கு இப்ப கண் திருஷ்டி இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி இருக்கும். எதிரிகளின் பொறாமை உங்கள் மீது படிந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி பட்டிருக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த கண் திருஷ்டியினால பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிருத்திகை விரதம் இருப்பது கண் திருஷ்டி பிரச்சனைகளை போக்கும். பினான்சியலா இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போற ஒரு வாரம் தான். அதுல சந்தேகம் எதுவும் இல்லை. தனஸ்தானத்துல குரு இருக்கார். பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார். குடும்பத்து பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்க பலமா இருப்பாங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான ஒரு வாரம். பினான்ஸும் நல்லா இருக்கு. பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. எப்படிப்பட்ட சிக்கல்களும் விலகுது. புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறார். நல்ல கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்தை நல்ல நீங்க விரிவு பண்ண முடியும். வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த புதன் பகவான் உச்சமாகக்கூடிய இந்த தருணம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இப்போ ஆட்சியாகக்கூடிய தருணம். நல்ல கல்யாணம் கூடி வருது. குடும்ப செலவுகள் கூடும். வரவும் கூடும், செலவுகளும் கூடும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா மனசுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கன்னியாகுமரி அம்மன். அவளை வழிபடுங்க. உங்களுக்கு நன்மைகள் பெருகும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, சிரிச்ச முகத்தோடு இந்த வாரம் முழுக்க இருக்க போறீங்க. சிரிச்சு மற்றவங்கள்ட்ட பேசுவீங்க. மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. வாரம் முழுவதுமே ஒரு எங்கேஜா இருக்க போறீங்க. குடும்பத்துல எல்லா உறவுகளும் உங்கள்ட்ட ரொம்ப அன்பா பழகுவாங்க. நேற்றுக்கு வரைக்கும் கோவப்பட்டு இருந்த வீட்டுக்காரரு, நேற்றுக்கு வரைக்கும் எதை எடுத்தாலும் நீ எதுக்கு மேல ஐக்கலையான்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுடைய வீட்டுக்காரம்மா எல்லாரும் இப்போ உங்கள்ட்ட ரொம்ப அன்பா பழக போற நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம், அந்யோன்யம் பெருக போகிற ஒரு நல்ல நேரம். தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கோயிலுக்கு போவீங்க. கோயில போய் சாமி கும்பிடுவீங்க. குலதெய்வத்தை கும்பிடுவீங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுவீங்க, நம்ம குலதெய்வம் தான்டா முக்கியம் அப்படின்னு எடுத்து சொல்லுவீங்க. எங்க அப்பா கும்பிட்டாரு, எங்க தாத்தா கும்பிட்டாரு, நம்ம குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வரும்போதெல்லாம் குலதெய்வம் தான் நம்மளை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற நம்முடைய குடும்பத்து கதைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போறீங்க. உங்க குடும்பத்துல தெய்வீக மனம் வீசும் வாரம்ங்கிறாங்க இந்த வாரத்தை. அவ்வளவு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் ராசியில உட்கார்ந்துருக்காரு. தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்குது. அதே மாதிரி பல காரியங்கள்ல உங்க முயற்சி ரொம்ப கடுமையா இருக்கும். எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா வந்தே தீரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பா பிசினஸ் பண்றவங்க பெரிய அளவுக்கு சாதிக்க போறீங்க. ஒரு சவாலான பணியை கூட மிக அழகாக திறம்பட நீங்க சாதிப்பீங்க அப்படிதான் கிரகநிலைகள் இருக்கு. இயற்பியல் பாடத்துல பிசிக்ஸ்ல மாணவர்களுக்கு திடீர் விருப்பம் பெருகும். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல ரிஷபராசி மாணவர்களுக்கு ஏற்படும்.
இது வரைக்கும் எனக்கு மருத்துவம் வெறும் பிரச்சனை ஒரு ஒரு கனவா இருந்துச்சு. என் குடும்பத்துல ஒரு டாக்டர் உருவாக முடியுமான்னு கனவா இருந்துச்சு. எங்க குடும்பத்திலயும் ஒரு டாக்டர் உருவாகுறாங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. பிசினஸ்ல சொன்ன வண்ணம் சாதிக்க போறீங்க. எப்படி நான் சாதிப்பேன், இப்படி நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி நீங்க சாதிக்க முடியும். பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா மற்றவங்களை விட உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த தடவை நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்போ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாரமா இருக்கே, எல்லா வகையிலும் முன்னேற்றம் கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்க ஆலயம்மன் வழிபாடு செய்யணும். ஆலயம்மனை வழிபாடும் போது எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். நன்மைகள் நிறைய பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க. வேலையில பிரஷர் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தை தினமும் காலை மாலை 2 வேளையும் சுற்றிவாங்க. உங்களுடைய தடைகள் விலகி நன்மைகள் பெருகும். தூரத்து உறவினரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போது. உங்க குடும்பத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடிய செய்தி, உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய செய்தி அப்படின்னு நல்ல செய்தி வரப்போது. தேவையான உதவி கிடைக்கும். நல்ல வாரம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் நேரம் இது. மனசுல இருக்கக்கூடிய ஒரு கடுமையான பிரச்சனை தீரப்போகுது. எதிரிகள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமாயணத்துல வரக்கூடிய கூனி ராமனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சார். சின்ன வயசுல ஒரு கோலி உருண்டையை அவள் மீது ராமபுரான் விளையாட்டாக எரிந்து விட்டாருங்கிற ஒரு எண்ணத்திலேயே அந்த கூனி மனசுல வேணும்னே நமக்கு செய்துட்டான். அது சின்ன குழந்தைகளுடைய விளையாட்டு நினைக்காம இந்த ராமனுக்கு நாம் ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சு கைகையை தூண்டி விட்டு எப்படி ராமன் காட்டிற்கு போக கூனி காரணமாக இருந்தாலோ அப்படி மிதுனராசிக்காரங்களுக்கு உங்க மேல வஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு நட்புங்கிற போர்வையில் உங்க கூடவே இருந்து உங்களை கவுக்கக்கூடிய காலம்ங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, இவங்களா கெடுதல் பண்ணினாங்க அப்படின்னு கண்டறிஞ்சு பிறர் சொன்னா கூட நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. இல்ல அவன் எனக்கு கெடுதல் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளால கெடுதல் நிகழ இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையா இருங்க. மிக நெருங்கியவர்கள்ட்ட கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரருடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறவங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். உங்க பேச்சில ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பெருகும். இதுவரைக்கும் சுணங்கி கிடந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இனி நம்ம சம்பாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாரம் பெருகும். உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கு பாருங்க, அது சூப்பரா இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தா குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுவீங்க. வெளியுலகங்களுக்கு சென்று வருவீங்க. மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியாக அவர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவது, வெளி ஊர்களுக்கு சென்று வருவது, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது, எங்கேயாவது போனியா என்ஜாய் பண்ணணும் பையா. என்ஜாய் பண்றதா வாழ்க்கையில் முக்கியம்னு நீங்க சொல்ல போறீங்க. பினான்சியல் கிரைசிஸ் இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகுது. நல்ல சூழ்நிலை, பினான்சியலா நல்ல வருமானம் வருது இந்த வாரம். நல்லா இருக்கியா? சூழ்நிலை நல்லா இருக்குல்லங்க. 4ஆம் இடத்துல புதன் உச்சம், ராசிக்கு அதிபதி உச்சமாயிட்டார். இப்போ படிப்புல படு சுட்டி அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நினைச்ச படிப்பு அமையும். மனசுக்கு மகிழ்ச்சி பெருகும். நல்ல சூழ்நிலைகள் நிறைந்த நல்ல வாரம். பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடும். காதல்ல வெற்றி பெறுவீங்க. நினைத்தவரை மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சின்ன கடும்பாடி அம்மன். சின்ன கடும்பாடி அம்மனை கும்பிடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களுக்கு பிள்ளை வரம் வேண்டி கோயிலை சுற்றி வந்தவங்க, அரச மரத்தை சுற்றி வந்தவர்கள், இறைவனிடம் மன்றாடியவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரப்போகுது. இப்போ குழந்தை வரத்தை இறைவன் அருளப் போகிற அற்புதமான நேரம். கடுமையான நாகதோஷத்தினால சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க.
அந்த நாகதோஷம் நீங்குவதற்கு பரிகாரம் செய்வதற்கு அருமையான நேரம். உங்க பரிகாரத்தை சாமி ஏற்றி கொடுக்கும். நாம நினைச்சு ஒரு பரிகாரத்தை செய்துட்டு அது சாமி ஏத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. சில நேரம் தான தர்மம் பண்ணணும்னு போவோம், கையில சாப்பாட்டு போட்டத்தை எடுத்துக்கிட்டு யாருக்காவது கொடுத்துடணும் ஊர் முழுக்க தேடுவோம். நம்மள்ட்ட அந்த அன்னதானத்தை பெறுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சில நேரம் நம்ம உதவி செய்யணும்னு போனா ஆள் இருக்க மாட்டாங்க. ஐயா, வழக்கமா அந்த சிவன் கோயில் வாசல் உட்கார்ந்துருப்பாங்களே, அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்களே, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு நினைச்சு நம்ம சுத்தி சுத்தி வருவோம். கண்ணுக்கு ஒரு ஆள் தென்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பாருங்க. நாம கொடுக்க விரும்பினாலும் நாம அந்த இடத்துல தர்மம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தா தான் பண்ண முடியும், இல்லாட்ட பண்ண முடியாது. இந்நேரம் நம்ம சந்திக்கணும்னு நினைப்போம், இந்த நேரத்துல சந்திக்கணும்னு நினைப்போம், நம்ம நினைச்சா சந்திச்சிட முடியும். ஆனால் சந்திக்க முடியாதபடி தடைகள் பல நேரம் ஒரு வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிறைய முதல்ல நீங்க தான தர்மம் பண்ணுங்க. தான தர்மம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். குறிப்பா அன்னதானம் செய்யுங்க. கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப வரப்போகுது. புதன் பகவானுடைய அனுகூலத்தினால கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறாங்க. இதை படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். தடைப்பட்ட கல்வி தொடரும். சில வீட்டுல பிள்ளைங்க படிக்கவே போகமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பள்ளிக்கூடம் பக்கமே போகமாட்டேன்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துக்கிட்டு உங்க பிள்ளைங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்பிச்சு விடு, நான் போறேன் இப்போ அப்படின்னு வருவாங்க. இந்த காலகட்டம் வந்து பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது. பெண்கள் நிறைய பேர் இப்போ டிரைவிங் கத்துக்கிடுவீங்க, கார் ஓட்ட கத்துக்கிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்தில் இருக்குங்க. இப்போ நிறைய தான தர்மம் செய்யுங்க. செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்திருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். ஆனைமலை மாசாணி அம்மனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்க சிந்தனை ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இது வேற அது வேறன்னு இருக்கக்கூடாது. ஒரு பரபரப்பு ஒரு சுறுசுறுப்பு கூட பிறந்த குணமில்ல சிம்மராசிக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமா உட்கார்ந்துருக்காரு. இப்ப திடீர்னு வேலையில பலருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். சில யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும் தெரியுமா? எதுக்கு இந்த வேலை, நான் ரொம்ப அலைஞ்சு திரிய வேண்டியிருக்கு, இந்த வேலை செய்யவே எனக்கு விருப்பம் இல்லைம்பாங்க. கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஆட்கள் கூட அறக்காசுனால அரசாங்க காசுன்னு சொன்னாங்கல்ல முன்னோர்கள். எவ்வளவு பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு பிரைவேட்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நல்ல ஒரு செக்யூரிட்டி ஜாப் கிடைச்சா கூட இந்த சனி வக்கரம் உட்கார்ந்துருக்கு பாருங்க. இப்போ இது என்ன பண்ண வைக்கும்? நான் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் அலைஞ்சு வேலைக்கு போறேனே, 30 கிலோமீட்டர் அலைஞ்சு வேலைக்கு போறேனே, எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு இந்த வேலை, எனக்கு வேணாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் சிலருக்கு தோணும். சில பேருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டாளி பிரச்சனை செய்வார், நம்பிக்கை துரோகம் செய்வார். பிசினஸ் இவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு. 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது காலவாரி விடுற வேலையே நம்பிக்கை துரோகத்தை சில பேர் செய்து விடுவாங்க. ஆனா சிம்மராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் இப்ப 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு. கல்யாண தடை விலகுது. 2ல சுக்கிரன் கேதுவோட உட்கார்ந்துக்கிட்டு கல்யாண தடையை கொடுத்தாரு. இப்ப கல்யாண தடை விலகுது. உடன் பிறந்த சகோதரி ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறாங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மனைவியுடைய ஆதரவோட செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். உங்க மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வரன் கைகூடி வரும். பொருளாதார உயர்வு தேடி வரும். நல்ல வாரம். பிசினஸ்ல நினைச்ச அளவுக்கு பெரிய வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஒத்தக்கடை நரசிம்மர்.
ஒத்தக்கடை நரசிம்மரை கும்பிடுங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்க புதன் பகவானுடைய அனுகூலம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. உங்க ராசிநாதன் புதன் பகவான். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அந்த பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையின் ரகசியம் பெருமாள் தான். தினந்தோறும் பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லணும். கன்னிராசிக்காரங்க சொல்லக்கூடியவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ உங்க ராசிநாதன் புதன் பகவான் உச்சமா இருக்காரு. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நேரம். குடும்பத்துல சென்ற வாரம் வரைக்கும் இருந்த டக் ஆஃப் வார் இப்ப நிவர்த்தி ஆயிரும். நீ என்னையா என்ன சொல்றது அப்படின்னு கேட்ட மனைவி இப்ப அன்பா இருப்பாரு. நீ எல்லாம் ஒரு மனைவியான்னு கேட்ட கணவன், நீ தான் என்னுடைய அன்புக்குரியவள் அப்படின்னு வசனம் பேசுவார். இப்படி கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு போகும். பொருளாதார நிலைமை கூடும். நமக்கு காசு பணம் திருப்தியா இல்லையோ நினைச்சவங்களுக்கு இப்ப வருமானம் பெருக ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் மனசுக்கு திருப்தி கிடைக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய உண்டு. பிள்ளைகள் விஷயத்துல மகிழ்ச்சியான அனுபவங்கள், சுபகாரியங்கள் கைகூடி வரும். 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கிறாருல, அப்ப நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். 10க்குரிய புதன் ராசியில உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயர் பெறுவீங்க. பெண்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும், நல்ல வரவு பெருகும். எவ்வளவு நன்மைகள் பாருங்க. கன்னிராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அற்புதமான மாசம். நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அருமையான வாரம். கன்னிராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் துலுக்கானத்தம்மன். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. வார துவக்கத்துல ரொம்ப நல்லா இருக்கு. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது. கல்யாணம் தானே பெரிய தடையா இருக்கு, சரியான வரனே கிடைக்கலையே அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்ப வரன் கூடுது. குறிப்பாக 80ஸ்ல பிறந்தவங்க, 90ஸ்ல பிறந்தவங்க, 80s உடைய செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க, 90s உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க பலருக்கு ரொம்ப திருமண தடை இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுடைய ஜாதகங்கள்ல சுக்கிரன் பலவீனமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள், குறிப்பாக ஆண்கள், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் கல்யாணம் கூட மாட்டேங்குது. கல்யாணமே ஆகலையங்கிறாங்க, பெத்தவங்க அங்கலாய்க்கிறாங்க. ஒரு விரக்தியில பையங்க எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, அவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில போய் நெய் தீபம் ஏற்றணும். 6 நெய் தீபம் ஏற்றணும். நல்ல கொடிமரம் உள்ள கோயிலுக்கா போகணும். அங்க போய் 6 நெய் தீபம் ஏற்றணும். 1 மணி நேரம் அந்த கோயிலே உட்கார்ந்துருக்கணும். அம்மன் வழிபாடு செய்யணும். அப்ப கல்யாணம் கூடி வரும். துளாராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்ப குரு பகவான் இப்ப கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சார், ஒரு ஜாதகத்துல 8வது ஸ்தானத்தை ஆயுள் கண்டம்னு கூட பேசுறோம். ஆனா அதே ஸ்தானம் தான் மனிதர்களுக்கு செல்வ செழிப்பு எதான் கொடுக்குது, திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குது, திடீர் வருமானத்தை தான் கொடுக்குது. இப்ப குரு பகவான் விபரீத ராஜயோகத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு துளாராசிக்காரங்களுக்கு. ஒரு துறையில படிக்கிற மாணவர்களா இருந்தா அதை பெரிய அளவுக்கு சாதிக்கிறோம்ங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல பேர் இப்ப கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பிசினஸ் பார்ட்னர் இப்போ அமைவார். வாழ்க்கை துணையும் சூப்பரா அமைவார். எனக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய பலருக்கு இப்ப திருமண வாழ்க்கை பிரச்சனை நிவர்த்தி ஆகும். 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்காக, முதல் கல்யாணத்துல பெரிய பிரச்சனையாகி போச்சு. நல்லா இருக்குங்கிற நினைச்ச வாழ்க்கை சரியில்லாம போச்சு. அதுக்கு என்ன காரணம்? பொருத்தம் சரி இருக்காது. ஐயா, நல்ல பொருத்தம் பார்த்து தானே பண்ணினோம் அப்படின்னா 10 பொருத்தம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த 10 பொருத்தத்துல எதுவுமே பொருந்தலை. ஆனா எல்லாம் நல்லா இருக்குன்னு யாரோ டிக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல 10க்கு 10 பொருத்தம் இருக்குங்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது எங்கேயும். 10க்கு 10 பொருத்தம் எங்கென்று வருது? அப்போ உள்ள நட்சத்திர பொருத்தத்தையும் சரியா பார்க்கல, கட்ட பொருத்தத்தையும் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை கட்டம் நல்லா இருக்கணும்னா ஜாதக கட்டம் நல்லா இருக்கணும். பொருத்தத்தை மிகச்சிறப்பா பார்க்கணும்.
ஜாதக பொருத்தத்தை தவற விட்டுட்டோம்னா வாழ்க்கை தவறி போகுது. துளாராசிக்காரங்க வீடுகளில் திருமணம் ஆகும்போது நல்ல பொருத்தம் பாருங்க, கட்டங்கள் நல்ல பொருந்திருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு திருமண முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒளிமயமான காலம் இது. உங்களை பலர் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. வேலை பார்க்குற இடமோ பிஸ்னஸோ எல்லா விஷயத்திலும் உங்களை உலகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் செயல்படுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வனபத்ரகாளி. வனபத்ரகாளியை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருமானம் உயரும் காலகட்டம். காசு பணம் துட்டு எனக்கு சரியா இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு காசு பணம் துட்டு நல்லா வரும்ல. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டீங்க. அச்சம் என்பது உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நாங்க பாருங்க, எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. நாம எதை கண்டு பயப்படணும்னு இருப்பீங்க. நேர்மையா தானே செயல்படுறோம், அப்ப என்ன பயம்னு இருப்பீங்க. மன உறுதியோடு செயல்பட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை விளக்கும், உங்கள் மீது இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விளக்கும். சிலருக்கு உங்க மேல ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கும். சார், வேலை செய்யாம கெட்ட பேர் வாங்கலாம், வேலை செஞ்சு கெட்ட பேர் வாங்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? உலகத்துல வேலை செஞ்சு கெட்ட பேர் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்க விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வேலையை இழுத்து போட்டு செய்கிறது, ரொம்ப பிறருக்கு முன் உதாரணமாக இவர்கள் இருப்பார்கள். ஆனா இந்த உலகம் என்ன பண்ணும், போட்டு உயிரை எடுக்கிறார். ஐயா, எங்க டீம் லீடர் ஒரு விருச்சிக ராசிக்காரன் போட்டு உயிரை எடுக்கிறான். என்ன அவன் வேலை செய்தானா பரவாயில்ல, நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரும் அவங்க மேலே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ சொல் வலிமை அதிகமா இருக்கும், செயல் வலிமை அதிகமா இருக்கும். புதிய வியாபார ஆர்டர் ஒன்று இப்போ வந்து சேரும், ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க. தரகு வியாபாரத்தில் இப்போ கமிஷன் பெருகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு இருந்த தொழில் ரீதியான தொந்தரவுகள் இந்த வாரம் விலகும். இது ஒரு மகிழ்ச்சியான நேரங்க. நினைச்ச காரியங்கள் வெற்றியை வர முடியும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் யோகம் கூடி வரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்நிலை வரும், நல்ல வாரம். அப்போ அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, அவளை வழிபடுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாண சிந்தனை இருக்கும். இப்போ வீட்டுல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, கல்யாணம் கை கூடி வரப்போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாங்க பாருங்க, அப்படிப்பட்ட நேரம். இப்ப கல்யாண கலெக்ஷனுக்காக நகை கடைக்கு போவோமா, அந்த நகை கடைக்கு போவோமா, இந்த கடைக்கு போலாமா, கல்யாணத்துக்கு நகைகள் வாங்கணும், ஆடைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆயத்த பணிகள்ல ஈடுபடுவீங்க. மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, உறவினர்கள்ட்ட மகிழ்ச்சியா பேசுவீங்க. வீட்டுல நல்ல காரியம் ஒண்ணு நடக்க போகுது. பிரிஞ்சிருந்த நண்பர்கள் மீண்டும் சேருவீங்க, திடீர்னு சேருவீங்க. உயிர் நண்பர்களும் பேரா இருக்கும். பல ஆண்டுகள் ஒருத்தர் பார்க்காம கூட இருப்பீங்க. இப்ப திடீர்னு நட்பு மலரும், திடீர்னு சந்திப்பு நிகழும். அப்படிப்பட்ட நேரம். அதே மாதிரி அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்க வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கணும். உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படலாம், உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்ஸ் போகலாம். ரொம்ப நேர்மையாக இருங்கள். இந்த காலகட்டம் தனியார் துறையில பலருக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. ஜொல் லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்லபடியா ஜொல் லோன் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்துல அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பிள்ளைகளை ரொம்ப கண்டிக்காம கொஞ்சம் தளர்வா விட்டு பிடிக்கணும். ரொம்ப இறுக்கி பிடிக்க கூடாது. நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க விருப்பப்படியே விட்டு பிடிச்சிங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. வாழ்க்கையில எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கம் தான் சார். அந்த நுணுக்கத்தை பார்த்து செயல்படணும். பையன் போய் நீ காலையில 6 மணிக்கு குளிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா உனக்கு எது வசதி, நீ 6 மணிக்கு போய் குளிக்க போறியா இல்லை 7 மணிக்கு போறியா அப்படின்னு கேட்கணும். ஒரு சாய்ஸ் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நீங்க சாய்ஸ் கொடுக்கும் போது அவங்க அதை தப்பா எடுக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அவங்க விருப்பப்படி விட்டு பிடிங்க. வாழ்க்கையில நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது.
வியாபாரத்துல முக்கியமான ஒரு முன்னேற்றமான செய்தி வரும்னு இருக்குல்ல. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய நேரம். குறிப்பாக பண விஷயங்களில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகும். எவ்வளவோ டாக்டரை பார்த்தோங்க, உடம்புல குறையில்லைன்னு சொல்றாங்க, ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. என்னமோ மனசுக்கு ஒரு கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வாரம் நிவர்த்தி ஆகும். நீங்க சேலம் ராஜகணபதியை வழிபாடு செய்யணும். அந்த ராஜகணபதி வழிபாடுங்கிறது மிக உயர்வுகளை கொடுக்கும். உயர்ந்த பதவி ஒருத்தருக்கு வேணுமா, ராஜகணபதியை கும்பிடணும். ஒரு வசீகரமிக்க தலைவராக நீங்க ஆகணுமா, ராஜகணபதியை கும்பிடணும். உங்களுக்கு ஒரு கரிஷ்மா வேணும்னா ராஜகணபதியை கும்பிடணும். பிசினஸ் ரீதியாக சிக்கல்கள் விலக ராஜகணபதியுடைய அனுக்கிரகம் மிக அளவுக்கு உயர்த்தி விடும். மாணவர்களுக்கு இப்ப கல்வி தடைகள் இருக்கும், அந்த கல்வி தடையெல்லாம் இந்த வாரம் நிவர்த்தியாக போகுது. திருமணத்துக்கு வரன் செட் ஆகிறத மட்டும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதிர்ஷ்டகரமான வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல, வருமானம் நல்லா வரட்டும், ஆனா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏதோ ஒரு சிட்டுல பணத்தை போட்டுட்டு திரும்ப வரலையேன்னு வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரனை வழிபடுங்க. எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்லதொரு நேரம் நடக்குதுங்க. இப்போ செவ்வாய் 5ல உட்கார்ந்து இருக்காரு. செவ்வாய் 5ல இருக்காருன்னா அந்த முருகப்பெருமானை கும்பிடணும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சரதில் அஞ்சலன வேல் தோன்றும் நான் முருகனை. நான் இருக்கேன், உனக்கு ஏன் பயம் அப்படி முருகப்பெருமான் கேட்கிறாரு. அப்படி உங்களுக்கு துணையா நிற்கிறாரு முருகன். தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல்னார் பாரதி. ஐயா, மனசுக்குள்ள எப்படி இருக்கு, தூண்டில் வச்சுக்கிட்ட புழு மாதிரி இல்லையா மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. மனசுக்குள்ள கஷ்டம், ஆனா வெளியே ரொம்ப பிரகாசமா காட்டிக்கிட வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கும்பராசிக்காரங்களுக்கு உட்கார்ந்து இருக்கு. துன்பங்கள்ல இருந்து விடுதலை, முருகனை கும்பிட்டீங்கன்னா கணவர்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பினான்சியல் உயர்வுகள் நல்லா இருக்கும். பிசினஸ்ல இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியா. ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கும். உணவு விஷயங்கள ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. உணவே மருந்துன்னு புரிஞ்சுக்கிடுங்க. கண்ட உணவுகளை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வரும்படி ஆகிடக்கூடாது. சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ இருக்கும். வார்த்தைகள்ல யார் மீதும் கோபப்படாதீங்க, யார்கிட்டையும் விதண்டாவாதம் பண்ணாதீங்க. வேலை வாய்ப்பில் வரக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்கிடுங்க. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கு பாருங்க. படிக்கும் மாணவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாகும். நல்ல படிச்சு நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நாராயண சுவாமி. சங்கர நாராயணரை வழிபடுங்க, அதிர்ஷ்டங்கள் பெருகும். செல்வ செழிப்பு வாழ்க்கையில வேணுங்கிறவங்க சங்கர நாராயணரை கும்பிடணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகுதுன்னு இருக்கு. எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். சில பேர் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிநாடு போவீங்க. உங்க நிர்வாகம் உங்களை வெளிநாட்டு பயணத்துக்கு அனுப்பிச்சு வைக்கும். நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். தன வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருந்த கஷ்டம் ஒன்று நிவர்த்தியாக போகுது. இப்போ இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஃபிக்ஸ் ஆக போகுது. விருந்து விசேஷங்கள்ல நீங்க கலந்துக்கிடுவீங்க. எல்லாருக்கிட்டுங்க 7 காலம் பாருங்க. மாலையபட்ச திதியை சரியா கொடுத்துருங்க. மாலையபட்சத்தை கடைபிடிங்க. நாளை மறுநாள் 18ஆம் தேதி மாலையபட்சம் ஆரம்பிச்சு 15 நாள் நடக்குது.
இந்த மாலையபட்சத்தை தவற விடாம மாலையபட்ச திதியை கொடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு துன்பங்கள் விலகுவதை கண்கூடா பார்ப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால்வண்ணநாதர். பால்வண்ணநாதர் அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பர்களே, இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய செல்போன் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.